வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் காலை முதலே வதந்தி பரவி வருகிறது. இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சியிலும் இது தொடர்பாக செய்தியானது வெளியாகியுள்ளது. எக்ஸ் தளத்திலுமே இது குறித்து தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வந்த நிலையில் பார்த்தோமேனால் டி நிர்மல்குமார் அவர்களுமே கூட தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஃபேக் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி அந்த ஸ்லைடை பதிவிட்டு அவர் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்துமே இது குறித்த ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக தற்பொழுது பணியாற்றி வரக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது. அவர் தற்பொழுது பொதுக்குழுவிற்கான அந்த ஏற்பாடுகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார். தீவிரமாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதனால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக தற்பொழுது எதிர்கட்சியினர் புரளி கிளப்பி விடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில் துளி கூட உண்மை இல்லை என்றும் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கு பின்பு இஃப்தார் நோன்பு திறப்பாக இருக்கட்டும், அதே போன்று 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, அதே போன்ற பொதுக்குழு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளையுமே அவர் தற்பொழுது முன்னெடுத்து நடத்தி வருகிறார். அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமே கூட இதற்கு பக்கபலமாக இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக காலையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு இடைநீக்கம் நடைபெறவில்லை. அப்படி இடைநீக்கம் நடந்தாலுமே கூட தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கக்கூடிய செய்திகள் மட்டுமே அதிகாரப்பூர்வமானது. மற்ற அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை எவரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.